மேம்பாலங்கள், தங்க நகை தொழிலை மேம்படுத்தக்கூடிய வகையில் தங்க நகை பூங்கா, விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம், மேற்கு புறவழிச்சாலை என தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் கோவைக்கு வழங்கி செயல்படுத்தி மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தை மாண்பு துணை முதலமைச்சர்கள் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு தந்திருக்கின்றார்கள். இப்படி கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் மாண்பு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் தொடர்ந்து திட்டங்களை தந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் தனி கவனத்தை செலுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்து இன்று பல்வேறு தொழில் முனைவோர்களை சந்தித்து ஆதரவுகளை கேட்ட பொழுது தொழில் முனைவோர்கள் சொன்ன கருத்துக்கள் கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி அவர்கள் வியந்து மாண்பு முதலமைச்சர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். வரக்கூடிய காலங்களிலும் நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளில் அரசினுடைய பங்கும் முதலமைச்சருடைய பங்கையும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் கோரிக்கைகளையும் வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கைகள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக பாடுபடுவேன் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்றோடு சேர்த்து நம்முடைய கோவை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய 11 வட்டங்களில் 6 வட்டங்களை நாங்கள் வாக்கு சேகரித்து நிறைவு செய்கின்றோம். இன்னும் 5 வட்டங்கள் நாங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டிய நிலுவை இருக்கின்றன. அது 5 நாட்களில் நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஆகையால் செல்லுகின்ற பகுதிகளில் சில அடிப்படை வசதிகள் வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். சில இடங்களில் சமுதாய கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். சில இடங்கள் பட்டா வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இப்படி அடிப்படை தேவைகளை கேட்டு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அது அனைத்தும் நாங்கள் குறித்து வைத்துக் கொண்டு வருகின்றோம். அரசு அமைந்தவுடன் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை சொல்லியிருக்கிறோம். நேற்று பாஜக முன்னாள் மாநில அண்ணாமலை கரூர்லேருந்து 18 சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டிருக்காங்க. இது பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பரிசு பொருள் கொடுக்குறதுக்காக அப்படின்னு குற்றஞ்சாட்டு. ரொம்ப நாளாக விட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அரவக்குறிச்சியில் நிற்கும்போது வாக்காளருக்கு ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவரும் பதில் சொல்ல, நம்மளும் யாரும் கேட்கல. அதனால் அடுத்த முறை பார்க்கும்போது நீங்கள் கேளுங்க. 2021 எலெக்ஷனில் அரவக்குறிச்சியில் நிற்கும்போது வாக்காளருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களா கொடுக்கலையா, நேர்மையான அரசியல்வாதியான்னு கேளுங்க. இது வரைக்கும் நான் பேசாமல் இருந்தேன். அதனால் இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் பதில் சொல்ல வேண்டிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். பொதுவாக தேர்தல் களம் என்பது சுயேட்சைகள் என்பது அவரவர் விருப்பப்படி போடக்கூடிய சுயேட்சைகள். இதில் அரசியல் கட்சியினுடைய பங்கு என்ன இருக்குது? அரசியல் கட்சியுடைய பங்கு இருக்குது. எங்களுடைய வேட்பாளர், நான் என்னுடைய தலைவர் அறிவிச்சிருக்கேன், வேட்பாளர் போட்டோம், மாற்று வேட்பாளர் போட்டோம். என்னுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் மாற்று வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்படுகிறது. அதுதான் நாங்கள் பார்ப்போமே தவிர தேர்தல் களத்தை பொறுத்தவரை மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு அரசினுடைய திட்டங்களை, முதலமைச்சர் செய்த சாதனைகளை சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களிடத்தில் சொல்லி அரசு அமைந்தவுடன் இதெல்லாம் நிறைவேற்றும் என்ற உறுதியை சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். இங்கே யார் சார் இருக்கு? யாரோ ஒரு 10 பேர்த்த காட்டுங்க சார். யாராவது ஒரு 10 பேர்த்த காட்டுங்க சார். அவர் நாடாளுமன்ற தேர்தல் நின்னார்ல, அவங்க எல்லாமே வேலை செஞ்சவங்களாம் கோயம்புத்தூர்காரங்களான்னு கேட்குறாங்க. அவரோட வார் ரூம் ஒன்று போட்டிருந்தார்ல, வேலை செஞ்சவங்களாம் கோயம்புத்தூர்காரங்களான்னு கேட்டார். சும்மா அதாவது ஒரு அளவு இருக்குது. பேசுகிறதெல்லாம் நீங்கள் லைவ் கொடுத்துறீங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறது அதனால தான் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்காங்க. தெற்கு தொகுதியில் பரப்புரை தீவிரமாக மேற்கொண்டு இருக்கீங்க. ஆனால் கூட்டணி கட்சியை சார்ந்த சிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம் பகுதியில் பரப்புரை பெரிதாக காணப்படுறாங்க. அவங்களுடைய வேட்பாளர்கள் பரப்புரை செய்கிற மாதிரி தெரியல. அதுக்கான தொய்வு ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா? என்ன காரணம்? 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வேட்பாளர் அறிவிச்சாங்க 2 தொகுதிக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பில். நேற்று அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி காலையில் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அலுவலகம் அமைச்சு ஏற்கனவே நாங்கள் அந்த பகுதியில் திமுக சார்பில் அலுவலகம் நாங்களே திறந்து வச்சுட்டோம். செயல்வீரர் கூட்டம் இப்போ போட போகிறோம். 2 நாட்களில் செயல்வீரர் கூட்டம் போட போகிறோம். அவங்க பரப்புரை தொடங்கிட்டாங்க, பிரச்சார பயணங்களை தொடங்கிட்டாங்க, வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதனால் எந்த தொய்வும் கிடையாது. நாங்கள் 1 வாரத்துக்கு முன்னதே ஆரம்பித்ததுனால எங்களுடைய பயணம் 5 வார்டு நாங்கள் நிறைவு பண்ணியிருக்கிறோம். அவங்க நேற்று 2 நாளுக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சதுனால இப்போ பயணங்களை கொண்டு போகிறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரி, அது அதிமுகவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், மற்ற அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், எல்லாரும் வேட்பாளர் அறிவிக்கும் போது வாக்காளரை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற பணிகளில் ஈடுபடுறோம். அரசினுடைய திட்டங்களை சொல்லி கேட்குறோம். நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் பிஜேபி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இந்த கோயம்புத்தூருக்கு என்ன செஞ்சதுன்னு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். அந்த பிரச்சார பயணத்தில் நீங்கள் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போதோட கோயம்புத்தூருக்கு ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோங்க, இத்தனை திட்டங்களை கொடுத்துருக்குறோம், இத்தனை சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம், அதனால் இந்த மக்கள் பிஜேபிக்கும் அதிமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் அது ஒரு மக்களுக்கான திட்டங்களை செஞ்சுட்டு கேட்டால் அது ஒரு நியாயமான வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்வாக இருக்குது. எதையுமே செய்யாதவங்க, மெட்ரோ ரயில் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தையே புறக்கணித்தவங்க கோவையினுடைய வளர்ச்சியில் என்ன அக்கறை செலுத்த போகிறாங்க? பிஜேபி அரசாங்கம் அமைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த இத்தனை ஆண்டுகளில் கோவைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டங்களை கொடுத்துருக்காங்க? இனி என்ன கொடுக்க போகிறாங்க?
கோவையினுடைய வளர்ச்சி திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள். அந்த அளவுக்கு முதலமைச்சர்கள் திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அவரும் ஒரு பட்டியலை கொடுத்திருந்தார். நேற்றைய தினம் அவரும் ஒரு பட்டியலை என்ன பட்டியல், என்னென்ன கொடுத்தாரு? மத்திய அரசு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லுங்க சார், உண்மைக்கு புறம்பான தகவல் என்னன்னு சொல்லுங்களேன். அவர் சொன்னதை தான் நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறேன் செம்மொழி பூங்கான்னு சொல்கிறேன், ஜிடி மேம்பாலம், பெரியார் நூலகம்னு சொல்கிறேன், மேற்கு புறவழிச்சாலைன்னு சொல்கிறேன், விமான நிலைய விரிவாக்கத்துக்கு இடம் எடுத்தோன்னு சொல்கிறேன், ஹாக்கி மைதானம்னு சொல்கிறேன். இப்படி எல்லாம் அடுக்கிக்கிட்டே போகிறேன் நான். அவர் சொன்னதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நீங்களும் பார்த்துருக்கீங்கல்ல, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், நான் கேட்குறேன். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் திறந்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒன்றியத்திலேருந்து அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டினார், இதெல்லாம் திறந்து வச்சாருன்னு ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். நானும் 4-5 வருஷம் உங்களோட தான் ட்ராவல் பண்ணுறேன், இங்கேயே தான் இருக்கிறோம், நீங்களும் ஒன்றா தான் கலந்து ஏதோ ஒன்று சொல்லி பாருங்களேன் பார்ப்போம். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தவறான புள்ளி விவரங்களை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுருக்காங்க. சரி, புள்ளி விவரங்கள் தவறாக கொடுத்துருந்தா அந்த புள்ளி விவரங்கள் வாங்கிய பொழுதே இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு ஒரு அரசாங்கம் திருப்பி அனுப்பி அதை சரி பண்ணி வாங்கணும். அதுதானே முறை. பல ஆண்டுகளாக வந்து அனுப்புனதை பல நாட்களாக பல மாதங்களாக நிலுவையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நிராகரிக்கணும்? அதுக்கு ஒரு காரணம் மக்கள் தொகை குறைவாக இருக்கணும். இதை விட மக்கள் தொகை குறைவாக இருக்கிற மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த நகரங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அந்த நகரங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது மதுரையும் கோயம்புத்தூரும் என்னை வந்து ரொம்ப வந்து பாதிக்குதா? மக்களுடைய எண்ணங்களை வந்து அவங்களுக்கு அக்கறை கிடையாதான்னு கேட்குறேன். இங்கே இருக்கிற மக்கள் பயணம் பண்ணக்கூடாதான்னு கேட்குறேன் நான். முழுக்க என்ன ஒன்றிய அரசு அதுக்கு நிதி கொடுக்குது, மாநில அரசும் கொடுக்குது, ஒன்றிய அரசும் கொடுக்குது, கடனும் வாங்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்கள் தானே. நீங்கள் அடுத்த முறை பார்க்கும்போது பிரதர் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, செஞ்ச சாதனைகளை சொல்லுங்கள். பிஎஸ்பி கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்களை சொல்கிறீங்க, ஆனால் எதிர்க்கட்சியை வந்து தாக்கியோ அவங்கள பற்றி விமர்சனமோ வைக்காமல் வாக்கு சேகரிக்கான காரணம் என்னென்ன? அது ஏதாச்சும் பகிர்ந்துக்கூடிய சீக்கிரட்? 5 தேர்தல் நான் நின்றுருக்கேன், நானே 5 தேர்தலையும் ஜெயிச்சிருக்கேன். இப்போ 6வது தேர்தல் நான் நிற்கிறது. இதுவரை என்னுடைய பழக்கம், நான் எதிர்க்கட்சி வேட்பாளரை பற்றியோ எதிர்க்கட்சியினுடைய விமர்சனங்களை பற்றியோ நான் முன் வச்சதில்லை. நாங்கள் என்ன செய்வோம், என்ன செஞ்சுருக்கிறோம், எங்கள் முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இனி என்ன செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லி தான் வாக்கு கேட்பேன். அது மக்களிடம் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெறுவது